தவேக மாநாட்டை முன்னிட்டு தென்மண்டல ஐஜி தலைமையில் 3600 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ள நிலையில் ட்ரோன்கள் மற்றும் சிசிடிவி மூலம் கூட்டத்தை கண்காணிக்கும் விதமாக கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் யுவராஜ் தகவல்களை பகிரலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறுவதற்காக நாளை திட்டமிடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக தமிழகத்திலிருந்து 3500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கே மதுரைக்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மதுரை, சிவகங்கை, விருதுநகர், சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காவலர்கள் வாகனங்கள் மூலமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். தென்மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம் என 3 மண்டலத்தைச் சேர்ந்த சுமார் 3600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். அதே போன்று 3 மண்டலத்திற்கும் உட்பட்ட மாவட்டங்களிலிருந்தும் காவல்துறையினர் பாதுகாப்புக்காக வரவழைக்கப்பட்டிருக்கின்றனர். தென்மண்டல காவல்துறை தலைவர் பிரேமானந்த் சின்ஹா மற்றும் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் 10 காவல் ஆணையர்கள், 10 காவல் கண்காணிப்பாளர்கள், 35 துணை காவல் கண்காணிப்பாளர்கள், 80 காவல் ஆய்வாளர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். அதே போன்று காவல் கட்டுப்பாட்டு அறைகள், ட்ரோன் மற்றும் சிசிடிவி காட்சிகள் மூலமாக தொடர்ந்து இந்த மாநாட்டுக்கான இந்த பணிகள் மற்றும் அந்த பார்க்கிங் மற்றும் இந்த பகுதிகளில் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக தொடர்ந்து சிசிடிவி கேமராக்கள் மூலமாகவும் ட்ரோன்கள் மூலமாகவும் இந்த பகுதியில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். அதே போன்று கலவரம் ஏற்படும் வாய்ப்புகள் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் அந்த வஜ்ரா வாகனங்களும் மாநாட்டு திடல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.